காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு அழகியே கெடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மறு பிரச்சனை. மருக்கள் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு க்ரோத் மாதிரி வரும். தோல் மேலே சூப்பர்ஃபிஷியல் லேயரில் வரக்கூடியது. இது எந்தெந்த பருவத்தில் யாருக்கெல்லாம் வருது, மருக்களால் நமக்கு என்ன பிரச்சனை, ஒருவேளை இதனால் நிறைய தீங்கு வருமா அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்மளுடைய அழகை கெடுக்குது. அதுவும் முகத்தில் இந்த வாட்ஸ் வந்தது, கழுத்தை சுற்றி நிறைய பேருக்கு இந்த வாட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய அழகை கெடுக்கிற மாதிரி தான் நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். ஸோ இந்த வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம சூப்பர்ஃபிஷியல் லேயரில் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரக்கூடியது. இல்லை ஒரு சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு ப்ராப்ளம். ஸோ தைராய்டு ஹைப்பர் தைராய்டிசம் இல்லை ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மளுக்கு அதிகமாக இந்த வாட்ஸ் வரதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தால் வரக்கூடியது இந்த வாட்ஸ் வருது. அதற்கப்புறம் பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஒரு சில பெண்களுக்கு இந்த ப்ரெக்னென்சி டைமில் அதிகமாக வாட்ஸ் வரதை நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு சிலருக்கு நார்மலாக ஆஃப்டர் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் அந்த வாட்ஸ் இருந்த இடத்துலேருந்து தானாகவே உதிர ஆரம்பிச்சிடும். இல்லை அந்த டைமில் ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பெண்களுக்கு இந்த பெருசாகிட்டே வரும், சைஸ் பெருசாகிட்டே வர மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மெனோபாஸ் டைமில் பெண்களுக்கு ஏற்படுது. அதாவது ஒரு 45 இயர்ஸ்க்கு அப்புறம், ஒரு 45 வயதை கடந்திருக்கும்போது நம்ம உடலில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால பார்த்தோம்னா நமக்கு ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ் ஏற்படுது. அந்த டைமில் தான் நிறைய வாட்ஸ் ஏற்படுது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஸோ பீரியட்ஸ் சரியாக வரல அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாட்ஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு வரும். இதை தாண்டி ஒபிசிட்டி, ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, முக்கியமாக பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குது இல்லைங்களா, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாட்ஸ் பிரச்சனை இருக்குது. ஸோ பொதுவாக இந்த வாட்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சிலர் இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா, திரும்ப ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த மருக்கள் வருவதற்கான அந்த ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாட்ஸ் முற்றிலும் வராமல் இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா நம்ம உடலில் வாட்ஸ் வர்றது, மங்கு மெலஸ்மான்னு சொல்லக்கூடிய மங்கு வர்றது, காலாணி நிறைய பேருக்கு பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி கான்ஃபுட் வர்றது, இது எல்லாமே நம்ம உடலில் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸோ இல்லை பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலோ வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இப்போ இந்த வாட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் இது திரும்ப வராமல் இருப்பதற்கு நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இந்த டாக்ஸின்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா பேசிக்கலி நம்ம ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது, நம்ம உணவில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக புளிப்பு சார்ந்த உணவுகள், அவுட் சைட் ஃபுட்ஸ். ஸோ ரொம்ப எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள் இருக்குது இல்லைங்களா, டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் சாப்பிட்றோம், அதுலேயும் முக்கியமாக நான்வெஜ் நிறைய சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்தால் அதை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணணும். இதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய பெண்களுக்கு இருந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா அதனாலேயும் வாட்ஸ் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போது இந்த வாட்ஸ் வராமல் இருப்பதற்கு பிளட் பியூரிஃபையர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அடுத்ததாக நமக்கு இந்த வாட்ஸ் வராமல் இருக்கும். ஸோ இப்போ பொதுவாக நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணணும்னா சில விஷயங்கள் நம்ம உணவில் பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி அதிகமான புளிப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும், இது ஃபஸ்ட்டு. அடுத்த விஷயம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா காய்கறிகள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ரூட் ஜூஸஸ் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ ஒரு நாள் வெள்ளை பூசணி சாறு காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கிறது, அடுத்த நாள் பார்த்தோம்னா கொத்தவரங்காய், சுரக்காய், நூக்கோல், சௌச்சோ, இந்த மாதிரி காய்கறிகளோட சாறு தினமும் காலையில் ஒரு 200 ml குடிக்கணும். இல்லைங்க இந்த வெஜிடபிள்ஸ் எடுக்க முடியல, அடுத்த விஷயம் என்னென்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இரத்த சுத்தி கஷாயம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இது கஷாயம் மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். தினமும் காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணியில் நல்லா பாயில் பண்ணும்போது ஒரு 90 ml, ஒரு 80 to 90 ml வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். இந்த கஷாயம் டெய்லி மார்னிங் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகுது. ஸ்கின்னே ஒரு க்ளோ வரும், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பொலிவு வர்றது,
இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலோ, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ, இது எல்லாமே சரியாகிறதுக்கு நமக்கு இந்த ரத்த சுத்தி கஷாயம் பயன்படுது. ஸோ இதை தாண்டி வாட்ஸ்க்கு எக்ஸ்டர்னலாக நம்ம என்னென்ன அப்ளை பண்ணால் இந்த மருக்கள் வந்து சீக்கிரம் உதிரும் அப்படின்றத பார்க்கணும். முக்கியமாக இந்த எக்ஸ்டர்னலாக அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்மான் பச்சரிசி இலை பொடி நமக்கு தேவைப்படும். இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே இருக்கும். ஸோ அம்மான் பச்சரிசி இலை பொடி, குப்பைமேனி பொடி, அதுக்கப்புறம் வசம்பு, மஞ்சள், இந்த 4 பொடிகளும் எடுத்துக்கணும். ஸோ இந்த 4 பொடியுமே என்னென்னா நம்ம சருமத்தில் எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. ஸோ இப்போ இந்த வாட்ஸ் இருக்குது, இந்த மருக்கள் நம்ம முகத்தில் இருந்தோ இல்லை கழுத்தை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா இந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி எதில் மிக்ஸ் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு இதில் வந்து வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, சின்ன வெங்காயம் சாறு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணணும். எங்கெல்லாம் நமக்கு வந்து மருக்கள் இருக்கோ அந்த ஸ்பாட்டில் மட்டும் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு வரணும். ஸோ தினமும் நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மருக்கள் எல்லாமே உதிர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது மருக்கள் நமக்கு உதிர ஆரம்பிக்கும். நம்ம இன்டர்னலாக பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரத்த சுத்தி கஷாயமும் குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கஷாயமும் குடிச்சிட்டு இந்த பவுடரை எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணணும். ஸோ இதை தாண்டி தினமும் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ஒரு டைம் நம்ம அப்ளை பண்ணிடுறோமா, திரும்ப இரவு தூங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, கேஸ்டர் ஆயில். ஸோ இந்த விளக்கெண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து மரு இருக்கக்கூடிய இடத்துல அந்த மருக்கள் மேலெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த இரண்டையுமே மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா மருக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம். ஸோ மலச்சிக்கல் இருந்ததுன்னா நீண்ட நாட்களாக நமக்கு என்ன ஆகும்னா சருமம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வரும். சருமம் சார்ந்த பிரச்சனைகள் சொல்லும்போது இந்த வாட்ஸ் வரக்கூடியது, நிறைய பேருக்கு ஃபேஸில் அந்த ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பிம்பிள்ஸ் வர்றது, மங்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கு மலச்சிக்கல் இருக்கும்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ அப்போ வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாமலும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருப்பதற்கு இரவு நேரத்தில் நிலாவாரை சூரணம் சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். இல்லை இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெந்நீரில் திரிஃபலா சூரணம் பயன்படுத்தலாம். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே நம்ம கொஞ்சமாக இந்த உலர் திராட்சை இரவே நம்ம ஊற வச்சுட்டு இந்த உலர் திராட்சையோட பாதாம் பிசின் ரெண்டுமே கலந்து நம்ம வெந்நீரில் குடிக்கும்பொழுது மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இதனாலேயும் வந்து பார்த்தோம்னா பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ இதே மாதிரி இந்த மருக்கள் உதிர்வதற்கு இன்னொரு தைலம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த தைலம் எப்படின்னா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் பேஸாக வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இதில் என்னென்ன மூலிகைகள் தேவைப்படுது அப்படின்னா மிளகு. ஸோ இந்த மிளகை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம்னா இந்த மிளகு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடணும். இந்த மிளகோட கற்றாழை சாறு விட்டு நல்லா கலந்து ஒரு நாள் இதை வெயிலில் வச்சு உலர்த்தி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதனோட மஞ்சள் பொடி நமக்கு தேவைப்படும், குப்பைமேனி பொடி, வசம்பு பொடி, இது எல்லாமே சேர்த்து இந்த தேங்காய் எண்ணெயோடு காய்ச்சி தைலமாக எடுத்து வைக்கணும். ஸோ இந்த தைலம் நமக்கு எதற்கு பயன்படுதுன்னா அந்த மருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ கழுத்தை சுற்றி நிறைய பேருக்கு வந்து இந்த மருக்கள் இருக்கும் இல்லையா, ஸோ இதை சரியாக்குறதுக்கு, ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து மிளகு வந்து கொஞ்சம் காரமான தன்மை இருக்கக்கூடியது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறத நம்ம வந்து கற்றாழை சாறில் மிக்ஸ் பண்ணி அதை காய வச்சு திரும்பவும் இந்த எண்ணெயோடு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ஆயிலை மரு இருக்கக்கூடிய இடத்துலலாம் அப்ளை பண்ணலாம். கால் ஆணி இருக்குன்னா அந்த இடத்துலையும் இதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மருக்கள் உதிர ஆரம்பிக்கும். ஸோ மருக்கள் இருந்தால் இயற்கையான முறையில் இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.